ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் ஓனரை தூங்கவே விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கிற ஒரு டாகை தான் பார்க்குறோம். அதுவும் எப்படியாவது எழுப்பிடலாம் அப்படின்னு என்னென்னவோ செஞ்சு பார்க்குது. ராத்திரி முழுக்க தூக்கம் வராததுனால இப்படி தான் சுற்றி வந்துட்டே இருந்திருக்கு. கடைசியில் வர வழியே இல்லை. அதுவும் ஒரு பக்கமாக படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு. செல்லப்பிராணி வளர்க்குற எல்லாருக்கும் இந்த அனுபவம் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல பிரம்மாண்டமான ஒரு முதலையை தான் பாக்குறோம். இந்த முதலையோட உடம்பே கொஞ்சம் பறந்து விரிஞ்சுதான் இருக்குது. தினந்தோறும் இதுக்கு பிரஷ் பண்ணி விட்டு நல்ல சோப்பு போட்டு குளிக்க வச்சு நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு தனியா ஒரு ஆளே இருக்கிறாங்க. முதலைக்கு கொஞ்சம் கவனிப்பு கூடுதல் தான். நல்ல ஷவர்ல குளிக்கிற அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்குது. அடுத்தது இங்க ஆமையை கூட்டிட்டு ஷாப்பிங் போன நிலைமை இப்படித்தான் இருக்கும். இந்த ஆமையும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு வேகமா நடக்கணும் அப்படின்னு வேகமா நடந்துட்டு இருக்குதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல 2 கால்கள் மட்டுமே இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம். மற்ற நாய்கள் மாதிரி இதுவும் ரொம்ப ஜாலியா விளையாடுது. 2 கால்கள் தானே இருக்குது, நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. மற்ற நாய்கள் மாதிரி வேகமா நடக்குது, சுறுசுறுப்பா ஓடுது. இதை இவரு ரொம்ப அன்பா வளர்த்துட்டு வராராம். இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பூமாவை வீட்டுல வளர்க்குற ஒருத்தரை தான் பாக்குறோம். இந்த பூமா ஏதோ பூனைக்குட்டி மாதிரி இவர்கிட்ட ரொம்பவே அன்பா இருக்குது. அது கூட விளையாடுறதுக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விளையாட்டெல்லாம் கண்டுபிடிச்சி ரொம்ப ஜாலியா அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாராம். பக்கெட்டுக்குள்ள இந்த பாலை கண்டுபிடிச்சதும் அதுக்கு குஷி தாங்க முடியல. இந்த பூமாவை பெரிய காட்டு பூனை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். இதே மாதிரி இங்க சிறுத்தையை ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். இந்த சிறுத்தையும் அவர்கிட்ட ரொம்பவே அன்பா இருக்குது. ஒரு சிறுத்தையோட முகம் மனிதரோட முகம் அளவுக்கு எவ்வளவு பெருசா இருக்குது, பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல. என்னதான் கூடவே இருந்தாலும் அதோட பார்வையே கொஞ்சம் மிரட்டலா தான் இருக்கு பாக்குறதுக்கே. மீன் இறைச்சின்னு எல்லாத்தையும் விரும்பி சாப்பிடும். அதுக்கு ஒரு தனி சாப்பாடு தான். இங்க வீட்டுல இருக்கிற பூனை கிட்ட விளையாடிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்கு தெரியாம கதவுக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறாங்க. அதுவும் வீடு ஃபுல்லா தேடி வந்துட்டே இருக்குது. இங்க கிராஸ் ஆகி போனவரு இந்த பூனைக்கு ஒரு சிக்னல் கொடுத்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான், பூனை கரெக்டா வந்து கண்டுபிடிச்சிருக்கு. கண்டுபிடிச்ச சந்தோஷத்துல பூனைக்கு அந்த இடத்துல நிக்கவே முடியல. அவ்வளவு சந்தோஷத்தோட ஒரே ஓட்டமா ஓடி இருக்கு. அடுத்தது இங்க நம்ம பாக்குறது ரொம்ப மிரட்டலான சம்பவம் தான். எல்லாமே வைல்டு பீஸ்ட் அனிமல். காட்டுல மேய்ச்சல முடிச்சுட்டு அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வேகமா ஓடிட்டு இருக்கு. பொழுது சாயிற நேரத்துல இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கலாமா, எத்தனை கூட்டமா இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது தூங்கிட்டு இருக்கிற இந்த பெரிய ஆண் சிங்கத்தை எழுப்புறதுக்காக வந்திருக்கிற குட்டி சிங்கங்கள். அதோட தந்தை தான் இது. அதை எழுப்பி விடுறதுல இந்த குட்டிகளுக்கு என்ன ஒரு சேட்டை பாருங்களேன். இதுல 3 குட்டி சிங்கங்கள்ல 1 மட்டும் வெள்ளையா இருக்கு. லட்சத்துல ஒரு விலங்கு இந்த மாதிரி பறக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டா. இதுதான் அல்பினோ அனிமல் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு அல்பினோ லயன். இங்க நம்ம பாக்குறது ஒரு பெண் சிங்கம் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதை தொந்தரவு பண்றதுக்காக மெதுவா பதுங்கி போயிட்டு இருக்கு இந்த ஆண் சிங்கம். தூக்கத்துல இருந்து எழுப்பி விட்டதும் எப்படி இருக்கும் பாருங்க. அவ்வளவுதான், இதுக்கு நல்ல கோபம் வந்துடுச்சு போல. எழுப்பி விட்டதுக்கு கடைசியில ரியாக்ஷன் இப்படித்தான் கிடைச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சிறுத்தை ஒண்ணு படுத்திருக்கு. அந்த பக்கமா ஒரு கழுத புலி நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த ஹைனாவுக்கு பல யோசனை, இந்த பக்கமா போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு வழியா ஒதுங்கி இந்த பக்கமா வந்து சேர்ந்திருக்கு. சிறுத்தையும் இதுகிட்ட இப்போதைக்கு மோதுற மாதிரி இல்ல, கண்டு காணாத மாதிரி இருக்கு. இங்க சிறுத்தைக்கு பின்னாடி வந்து ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கிற ஒரு கழுத புலிய பாக்குறோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் சிறுத்தை பார்த்து உஷாராயி திரும்பி இருக்கு. அவ்வளவுதான், ஒரே ஓட்டமா ஓட்டம் எடுத்திருக்கு. அடுத்ததான் இங்க ஒரு வண்டியை பார்த்ததும் ஏதோ ஓட்டப்பந்தயத்துக்கு ஓடுற மாதிரி ஓட்டமா ஓடி வந்துட்டு இருக்கிற ஒரு யானையை பாக்குறோம். வேகத்துக்கு வண்டி போய்க்கிடாது போலயே. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல குரங்குகளோட சேட்டையை தான் பாக்குறோம். ஒரு கார் மேல ஏறின குரங்குகள் அந்த காரை மொத்தமா பிரிச்சு எடுக்காத குறை தான். கையில என்னென்ன கிடைச்சதோ எல்லாத்தையும் தூக்கிட்டு போகுது. ஒரு குரங்குக்கு ஒரு பந்து கிடைச்சிருக்கு. இன்னொன்னு இங்க வீலையே கலத்திட்டு போகலாமான்னு பாக்குது. இதோட சேட்டைக்கு அளவே இல்ல. இங்க நம்ம பாக்குறது ரொம்ப மிரட்டலான சம்பவம் தான். இங்க இந்த கட்டடத்துக்குள்ள ஒரு பெரிய யானை நுழைஞ்சிருக்கு. இதை கொஞ்சம் எதிர்பார்க்காதவரு பார்த்த உடனே ஒரேடியா ஓட ஆரம்பிச்சுட்டாரு. நல்ல வழியா இதுக்கு மேல இந்த யானையால வர முடியல. இந்த இடம் கொஞ்சம் தாழ்வா இருக்கிறதுனால அதால குனிஞ்சு வர முடியாது. உறுதி பறக்க ஓடி வந்தது. இதுக்கு மேல போக முடியாதுன்னு அங்கேயே நின்னுடுச்சு. அடுத்ததான் இங்க போட்டோ எடுக்கிற ஆசையை என்னன்னு சொல்றது. இங்க காட்டுல ஒரு காட்டெருமையை பார்த்ததும் அது கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு இவ்வளவு பக்கத்துல போயிருக்காங்க. ஆனா பொழுதுல அது இப்படி பின்னாடி ஓடி வரும்னு எதிர்பார்க்கல. கடைசியில எப்படியோ ஒரு போட்டோவை எடுத்துட்டு ஒரே ஓட்டமா வந்தாச்சு. தண்ணியில குளிச்சிட்டு இருந்த நீர் யானை வண்டியை பார்த்ததும் அங்கிருந்தே ஒரே ஓட்டமா பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்கு. இவ்வளவு வேகமா ஓடி வரும்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல போட்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இந்த போட்ல இருக்கிற மீன் எடுக்கிறதுக்காக ஜாகுவார் வந்திருக்கு. இது கொஞ்சம் அமைதியான அதே சமயம் ஆக்ரோஷமான விலங்கு. பாக்குறதுக்கு சிறுத்தை மாதிரியே இருக்கும். ஆனா அதோட வேலையை மட்டும் தான் கரெக்டா செய்யும். வந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு மீன் எடுத்துட்டு போயிடுச்சு. போட்ல உட்கார்ந்து இருந்தவர் ரொம்ப தைரியசாலி தான். இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற ஒரு சம்பவத்தை தான் பாக்குறோம். இங்க ஒரு கார் வருது. வந்த கார் அப்படியே நின்று உள்ள இருந்து 2-3 பேர் இறங்குறாங்க.
இங்கே ரோட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் மாடு படுத்து அசை போட்டு தூங்கிட்டு இருக்கு. வண்டியிலிருந்து இறங்கினவங்க இந்த மாடை எழுப்பி கூட்டிட்டு போகிறதுக்கு பாக்குறாங்க. இது கொஞ்சம் அமைதியான மாடா தெரியுது. மாடை வேகமா இழுத்து காருக்குள்ள தள்ளி விட்டாச்சு. தெருவில் இருந்த நாய்கள் எல்லாம் உஷாராகி என்னவோ சம்பவம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா ஓடி வந்திருக்கு. வந்த நாயையும் விரட்டி விட்டுட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிற மாடும் ஏதோ வித்தியாசமா நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டது. இந்த நாயெல்லாம் சேர்ந்து குறைக்க ஆரம்பிக்கவும் இதுக்கு மேல இங்க நிக்க கூடாது அப்படின்னு வேகமா வண்டியை பூட்டிட்டு கிளம்பவும் ஆரம்பிச்சாச்சு. ஆக மொத்தத்துல இவ்வளவு பெரிய மாடை ஒரு நிமிஷத்துல தூக்கிட்டு போயிட்டாங்க. இது அங்க இருக்கிற கேமராவில் அப்படியே பதிவாயிருக்கு. இப்போ அந்த பக்கம் நிக்கிற மாடும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சது. இதை கேட்டு ஆட்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க.